ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் பெரியவா மயிலாப்பூரில் கேம்ப் இருக்கிற சமஸ்கிருத கல்லூரியில் ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு பக்தருடைய வீட்டுக்கு பெரியவா நடந்து போயிட்டுருக்கார். வழியில் இருக்கிற ஒரு ஸ்கூலை விட்டு குழந்தைகள் வெளியில் வருது. ஒரு குழந்தைய பெரியவா பார்க்கிறார். காலை விந்தி விந்தி நடக்கிறது. ஏழ்மை தெரிகிறது. பெரியவா மனம் இழகுகிறது. இந்த குழந்தையை பார்த்த உடனே பெரியவா அப்படியே நின்றுட்டு தன் பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய அணுக்க தொண்டர்களை பார்க்கிறார். படத்தோட தொண்டர்களாக வந்துட்டுருக்காங்க. சில பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்த உடனே பெரியவா ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு, இந்த நாதன்ஸ் கஃபே ஹோட்டல், நாதன் இருக்கார் இங்கே அப்படின்னு கேட்குறார். நாதன் கஃபேன்றது அப்போ இருந்த ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலுடைய அதிபர், ஓனர், அவர் பேர் நாதன் பேர். நாதன் கூப்பிடுவாங்க. அவர் இருக்காரா பெரியவா கேட்கிறார். பெரியவா அதை வந்துட்டு இருக்கார். பெரியவா இங்கே தான் இருக்கார் அப்படின்னு ஒரு அணுக்க தொண்டர் சொல்கிறார். அவரை கூப்பிடு அப்படிங்கிறார். ஓடி வர்றார் பெரியவா அப்படிங்கிறார். இந்த குழந்தை போயிட்டுருக்கு. இந்த குழந்தை அப்போ தான் போயிட்டுருக்கு, மெல்ல போயிட்டுருக்கு. இந்த குழந்தைய அடையாளம் கட்டுற பெரியவா. இதோ பார், இந்த குழந்தைய பார், காலை விந்தி விந்தி நடக்கிறது இல்லையா? ஆமாம் பெரியவா. குழந்தைய பார்த்துட்டு உடனே போயிட்டு, நீ கார் வச்சுருப்பியோ இல்லையோ, கார் வச்சுருக்கல்ல, வச்சுருக்க பெரியவா. இந்த காரில் அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு, இந்த குழந்தைகளுக்கு எந்த கடையில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டு ஒரு 2 செட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ் இந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துட்டு, இந்த குழந்தைக்கு ஏதான தின்பண்டங்கள் வாங்கிட்டு உன்னுடைய கார்லேயே கொண்டு போய் அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வா. அதான் உத்தரவு. இந்த குழந்தைக்கு தன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை, வாகனம் இல்லை, ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த குழந்தையோட யூனிஃபார்ம் கொஞ்சம் பழசாயிடுது, மாற்றணும். பொருளாதார வசதி காரணமாக மாற்ற முடியாமல் இருக்கலாம். பெரியவா சொல்கிறார். ஒரே சமயத்தில் எல்லாமும் சொல்கிறார். ஒரு அன்பு காமி, என்ன வேணுமோ பொருள் வாங்கி கொடு, உணவு ஏதானு வாங்கி கொடு, 2 செட்டு யூனிஃபார்ம் வாங்கி கொடு, உன் காரில் கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு வா அப்படிங்கிற பெரியவா உத்தரவு. பெரியவா சந்தோஷமாக அவர் போகிறார். இந்த குழந்தைகிட்ட போய் நிச்சயமாக பேசி, இந்த காலத்தில் இது போல் ஒருத்தர் ஒரு குழந்தைகிட்ட போய் பேசினோம் அப்படின்னா, இந்த காலம் வேறு காலம். தன்னை ஏதோ கடத்திட்டு போகிறதுக்கு வந்திருக்கானோ, எதுக்கு வந்திருக்கானோ? குழந்தைகள் பயப்படலாம் இந்த காலத்தில். அதாவது ஓல்ட் இஸ் கோல்டும்போ. ஓல்ட் இஸ் கோல்டு. பழைய காலத்தை நினச்சி பாருங்களேன். பழைய காலத்தில் எந்த விதமான கல்மிஷம் கிடையாது, திருட்டுத்தன்மை இவ்வளவு கிடையாது, திப்பிசம் ஏமாற்றுவது கிடையாது. ஒருத்தர் ஒரு பரஸ்பர அன்பு பரிமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கான ஒருத்தருக்கு கஷ்டமா, அதை பார்க்கிற அனைவருக்குமே அந்த வேதனை, வலி இருக்கும். இதெல்லாம் ஒரு காலம். இது அந்த குழந்தைய போய் கூட்டிண்டு கடைக்கு போய் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து, அதுக்கு சில தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து, வீட்டில் கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டு பெரியவாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். பெரியவா பண்ணிட்டு, பெரியவா இத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த நாதன் கஃபே ஓனர் நாதனுக்கு அந்த பாக்கியத்தை பெரியவா கொடுக்குறாருன்னா, அதுக்கும் அவர் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தானம் செய்கிறதே புண்ணியம்.
ஒருத்தருக்கு ஒரு யூனிஃபார்ம் செட்டு வாங்கி தரது புண்ணியம், ஒரு கஷ்டப்படுற குழந்தைக்கு வாங்கி தரது புண்ணியம். அதை மகா பெரியவா போன்ற மகான்கள் சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் பாருங்கள். அவரோட அக்கௌண்ட்டில் புண்ணியத்தை ஏற்றுறார், பெரியவா ஏற்றுறார். இன்றைக்கி நமக்கெல்லாம் அதுதான் வேணும். இது நமக்கெல்லாம் என்ன வேணும்? புண்ணியம் சேர்க்கணும், புண்ணியத்தை சேர்க்கணும். வாழ்க்கையில் நம்ம எதை சுமக்கிறோம்? பாவ மூட்டைகளை சுமக்கிறோம், பாவ மூட்டைகளை தான் சுமக்கிறோம். தெரிந்து செய்கிற பாவங்கள், தெரியாமல் செய்கிற பாவங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ இருக்கு. பாவத்தை தான் இன்றைக்கி நம்ம அதிகம் செய்கிறோம். இந்த மனித பிறவியினுடைய நோக்கம், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, கடைசி காலத்தில் ஒரு முக்தி, ஒரு மோட்சம். இனி பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. அந்த நிலையை நோக்கித்தான் ஆன்மீகவாதிகள் பயணிப்பார்கள். எல்லாருக்குமே அதுதான். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் தான் மகான்கள். ஒரு முக்திக்கான வழி தெரியுமா? ஒரு மதுரைக்கு போகணும்னா வழி தெரியும், ஒரு கோயம்புத்தூர் போகணும்னா வழி தெரியும். முக்திக்கான வழி எப்படி போகணும், எப்படி நாம் வாழ்ந்தால் முக்தியை அடைய முடியும், அதை மகான்கள் தான் சொல்ல முடியும். அதைத்தான் மகாபிரிவா அன்றைய தினம் நாதன் கஃபே ஹோட்டல் ஓனருக்கு பிரிவா கொடுத்தார். இதுபோல் எத்தனையோ அன்பர்களுக்கு பிரிவா கொடுத்துருக்கார். மடத்துக்கு கஷ்டத்தோடு வருகிற தன்னோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், பெரியவா எனக்கு வசதி இல்லை, வழி இல்லை அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு பணக்காரர் ஒருத்தர் அடையாளம் காமிச்சு, நீ அவருக்கு கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுவா குழந்தைக்கு, பெரியவா சொல்லியிருக்கேன். எத்தனையோ அனுபவங்கள். ஒரு உடல் உபாதைக்காக, மருத்துவ வசதிக்காக பணம் இல்லாமல் வர்றவற்றை யாரோ ஒருத்தர் காமிச்சு அவருக்கு என்ன தேவையோ கொடுத்து விடு பண்ணியிருக்கேன், அவ்வளோ செஞ்சுருக்கேன். இது ஒன்று தான் நம்ம கடைசி காலத்தில் நமக்கு புண்ணியத்தை சம்பாதிச்சு நமக்கு முக்தி கிடைப்பதற்கான ஒரே வழி தான தர்மங்கள் அப்படிங்கிறது. அதை பெரியவா போன்ற மகான்கள் தான் நமக்கெல்லாம் சொல்ல முடியும். அப்படி தான் இன்றைக்கி அவருக்கும் கிடைச்சிது. வாழ்க்கையில் நாமளும் அதை ஒரு பெரிய கொள்கையை எடுத்துக்கணும். ஒரு சிறு துளி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தானம்னா பெருசாக பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மால் முடிஞ்சது, எத்கிச்சது அப்படிப்போம், என்ன முடியுமோ அவ்வளோதான். அது அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.